கோவை சம்பவம் எதிரொலியாக அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஈச்சனாரி பகுதியில் தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அதிமுக மகளிர் அணி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்போது அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மாணவிகளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். ஈச்சனாரி பகுதியில் தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கோவை சம்பவம் எதிரொலியாக தற்பொழுது அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு முழக்கங்களை எழுப்பி முறையான பாதுகாப்பு வழங்காத திமுக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. ஈச்சனாரி பகுதியில் தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது கோவை சம்பவம் தொடர்பாக தற்பொழுது அதிமுக சார்பில் பல்வேறு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் செல்வமி. தமிழ்நாட்டையே உலுக்கிய கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் சம்பவத்தில் இன்று போலீசார் 3 பேரை சுட்டு கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அதிமுகவினர் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், இது போன்ற கொடூர சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து வருகிறது. அதிமுக மகளிர் அணியின் சார்பில் அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. திமுக ஆட்சியில் பெண்கள், மாணவிகள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் வெளியே நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றச்சாட்டு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவங்களை தடுக்க உடனடியாக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அமைதியான மாவட்டமாக இருந்த கோவை மாவட்டம் திமுக அரசின் காழ்ப்புணர்ச்சியால் சீர்கெட்டு வருவதாகவும் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கருத்துக்களை வலியுறுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. இது தவிர கல்லூரி மாணவிகளை பாதுகாப்பதற்காக பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் கோவையில் நேற்று நடந்த இந்த பாலியல் பலாத்கார சம்பவமானது தமிழ்நாடு முழுவதுமே பெரும் எதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் ஒவ்வொரு கட்சியினரும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். தற்போது அதிமுக சார்பில் அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் நடந்து வரும் போராட்டத்தில் ஏராளமானவர்கள் அங்கு குவிந்து கோஷங்கள் ஏற்று வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.